ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு மணக்க மணக்க ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. சுட சுட சாதத்தோட பொன்னாங்கண்ணி கீரை நல்ல புளிப்பு காரத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் 2 வகை இருக்குங்க. ஒன்று இந்த மாதிரி மருதாணி இலை மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இது சீமை பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. இன்னொன்று கத்தி கத்தியாக இருக்குங்க. அது நாட்டு பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொன்னாங்கண்ணி கீரையோட ரசம் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் தான் வைப்பாங்க. ஸோ இது ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து புளி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ இது சுடு தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இதில் ஊற்றிக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையை இதில் போட்டுக்கலாம். இந்த கீரை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொட்டு பார்த்துட்டு நல்லா மசிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீரை நல்லாவே வெந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ காரத்துக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் தாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க. பொன்னாங்கண்ணி கீரை ரசத்துக்கு இந்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் நல்லாவே பொரிஞ்சு வரணுங்க. ஸோ அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி திக்காக ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அதை தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதித்தவுடன் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கம கமன் வாசத்தோட ஒரு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை ரசம் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த ரசம் நல்ல கார சார புளிப்போட சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரசம் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.